ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எண்டர் ட்ராகனை இது எப்படி இது ரீபர்த் பண்ணி வர மாதிரி இது நருட்டோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ரீபர்த் பண்ணி இது ஒரு சில பேரை கொண்டு வராங்கல்ல உயிருக்கு மறுபடியும் அதை எப்படி பண்ணணும் தான் பார்க்கலாம். நான் இப்போ ட்ரை பண்ணிட்டு தான் மறுபடியும் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு வேறு க்ரியேட்டிவ் மோட் இங்கே பார்த்தீங்களா நம்மளன்னா இதே ஆல்ரெடி ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி நீங்கள் இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம். உடச்சிட்டு நான் பண்ணுற ட்ரிக்கு பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ட்ரிக்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எண்டர் ட்ராகன் மறுபடியும் கொண்டு வந்துட்டேன். எண்டர் ட்ராகன் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சே. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு நான் வீடியோ பாஸ் பண்ணுறேன். இன்னும் 2 ரன் தானே, நான் அதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். வாங்க கைஸ், பார்த்துக்கலாம். நான் அதுவும் சீட் பண்ணல, எங்கள் அம்மா கிட்ட ஒன்று சொல்லிட்டு வந்தேன். அதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோனு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ பெட்ராக் உடைக்கூடாது. பெட்ராக் இல்லைடா, பெட்ராக் இங்கேயோ தானே எங்கேயோ இருக்கும். இதோட இந்த பெட்ராக் எடுத்து இங்கே வச்சு ஐயோ நான் வேறு என்னமோ சொல்லின்னு இருக்கேன். சாரி கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிச்சிட்டு இப்போ நான் உங்களுக்கு எண்டர் ட்ராகனை சாவடிக்கிறேன். எங்கடா இது? இதுக்கு போயிட்டு அந்த கமெண்ட் போட்டு வரேன். நான் சின்ன வயசுலலாம் இது போட்டு தான் எல்லோரும் சாவடிப்பேன் கேம்ஸ்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் செத்துருவாங்க. அது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு சில எண்டர் மேன் இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் தான் இருப்பாங்க. இங்கே பாருங்களேன். அதான் இப்போ நான் எப்படின்னு மறுபடியும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு கார்னர்ஸ்லாம் விட்டுருங்க. இந்த 3 கார்னரில் இருக்குல்ல, அதில் 1, அப்புறம் இங்கே 1, அப்புறம் நடுவில் இங்கே 1, அப்புறம் ஃபைனலாக அங்கே வச்சிங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகும். நான் ஒன்றும் ஹேக்லாம் பண்ணல, ரியலாகவே என்ன ஹேக் பண்ணுவாங்க. இப்போ அது லைனாக ஒன்று பவர் கொடுக்கும் பாருங்களேன். எல்லா இடத்துலையும் வந்துடும். மறுபடியும் அந்த இடம்லாம் க்ரியேட் ஆகிடும். அந்த நம்ம உடச்சதுலாம் க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி லோட் அவுட் கொடுக்குதா, இப்போ ஒன்றா லோட் அவுட் கொடுக்கும். அது கூட க்ரியேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒன்றா லோட் அவுட் கொடுக்குதா, இப்போ திடீர்னு நம்ம தலைவன் ஸ்பான் ஆகிடுவாங்க. இப்போ மறுபடியும் காண்டி பண்ணலாமா? நீ என்ன தான் ஸ்பான் ஆனாலும் என் கமாண்டில் உன்னால் நிற்கவே முடியாதுடா. இப்போ பாருங்களேன், அவன் சாகும்போது நான் வச்சுக்கிறேன்டா. இருங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்பான் பண்ணினே இருக்க முடியாதரா? சரி, பை காய்ஸ், இவ்வளோ தான், பை.